So fifth one, causation is comparably sorry compar comparatively more clear and unambiguous. Sorry, more clear. Cause and effect relationship is also less confusing. Causes causes of diseases, birth of an organism, or food, etc. are well known. ஓகே, இதில் வந்து காசேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இது கிளியராக இப்படி தான், இது இப்படி தான் நடக்கும், இது ஏன் நடக்குதுன்னு ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதுதான் காசு, இதுதான் எஃபெக்ட்னு சொல்லி நம்மளுக்கு கிளியராக தெரியும் ஃபிசிக்கல் சயின்ஸில். அதே மாதிரி இது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து இது அவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருக்காது. இதுதான் காசுனா இது ஏன் எஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா அது ஒரு கிளியர் டேட்டா மாதிரி ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதில் இருக்கும் ஃபிசிக்கல் சயின்ஸில். அதுவே அது எப்படி சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். காசஸ் ஆஃப் டிசீஸ் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான இது இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். பர்த் ஆஃப் அன் ஆர்கானிசம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். அப்புறமா ஆஃப் ஃப்ளட்டு ஏன் வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் நிறைய இருக்கு. அது வெல் நோன், எல்லாருக்கும் தெரியும் அது ஈஸியாக. ஏன்னா அதுக்கான சிம்பிளாக ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லிட்டாங்க இல்லை. ஓகே, அதுவே சோஷியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா காசேஷன் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். Interdependence of cause and affects many times confuses the issues. For example, is literacy the cause of poverty, or is poverty the cause of illiteracy? எப்படி சொல்றது, சரி இந்த எக்ஸாம்பிள் விட்டுருங்க. எப்படி சொல்லலாம், அதுவே சோஷியல் சயின்ஸ். ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட் அப்படின்னா, சோஷியல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் அவ்வளோ ஈஸியாக புரியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரியறதுக்கு, ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா இதில் வந்து இன்டர்டிபெண்டன்ஸ் நிறையா இருக்கும். இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் மெனி டைம்ஸ் கன்ஃபியூஸ் த இஷ்யூஸ். இப்போ இன்டர்டிபெண்டன்ஸ் இதில் வந்து எப்படின்னா, இப்போ எப்படி சொல்லலாம், ஓகே எப்படி எடுத்துக்கலாம், காசு இல்லாததுனால தான் பசங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்காதா, அதாவது பாவர்ட்டி தான் எஜுகேஷனை கிடைக்காம இது பண்ணிட்டா, இல்லாட்டி எஜுகேஷன் இல்லாததுனால தான் பாவர்ட்டி இருக்குதா. இது ரெண்டுமே ரொம்ப கன்ஃபியூசிங்கான விஷயம். ஏன்னா இது இருந்தால் இது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டர்டிபெண்டன்சி இது வருஷம் மாதிரி இருக்கும். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட முடியல. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கான டாபிக் ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ பாவர்ட்டின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஏழைனால எஜுகேஷனை எடுத்துக்க முடியாது. படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் படிக்க முடியாது. ஏன்னா தே டோன்ட் ஹவ் மணி, காசு இல்லை. சரி, காசு இருக்கு, காசு இருக்கு ஆனால் எஜுகேஷன் இல்லை. அதுக்கான காரணம் தான் பாவர்ட்டி. தெரில. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஏழை வந்து படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் என்னதான் படித்து பெரிய ஆளாக இருந்தாலுமே எஜுகேஷன் இருந்தோமே அவன் பாவர்ட்டியாக தான் இருக்கும். சில பேர் இருக்காங்க நாட்டில் பிச்சைக்காரங்க கூட. பிச்சைக்காரங்க வந்து சில பிச்சைக்காரங்க வந்து இன்ஜினியரிங் இதையே இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு பிச்சை அடிச்சு தூக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? எஜுகேஷன் இருக்கு, ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியல. அது ரொம்ப கன்ஃபியூசிங்கான சோஷியல் சயின்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங். சோஷியல் சயின்ஸில் வந்து காசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களால் அதை ஈஸியாக பின் பாயிண்ட் பண்ண முடியாது, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. அதை கொடுக்க ட்ரை பண்ணிங்களா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங் பார்ட். சிக்ஸ்த் பாயிண்ட், இன்வெஸ்டிகேஷன்ஸ் in the scientific world are not restricted or confined to fixed time, nation, region, culture, or people. Hence, universalization can be made more easily.
ஃபிசிக்கல் சயின்ஸில் 6th பாயிண்ட்ல பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து இப்போ நீங்கள் பண்ணுற ரிசர்ச்சுக்கு இல்லை நீங்கள் கொடுக்குற பதிலுக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த பதிலுக்கான ஆன்சரு அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இப்போ நீ வந்து வேற ஆளு, நீ இது இருக்கிறதால நீங்கள் வந்து வேற ஆளு, உனக்கு வந்து தகுதியே இல்லை, நீ ஏழை, நீ பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. இந்த டைமு, நேஷனு, ரிலீஜனு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு நாலேஜாக கிடைக்கும் அது ஃபிசிக்கல் சயின்ஸில். ஆனால் இந்த யூனிவர்சலைசேஷன் அதாவது யூனிவர்சலைசேஷன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஆனால் அதுவே ஃபிசிக்கல் சயின்ஸ் வேணாம், சாரி சோஷியல் சயின்ஸ்க்குள்ளனா the investigation in the field of social science are very much confined to the place, time, nation, region, culture. Though generalization are made, they are not as universal as those of the physical science. என்னதான் நீங்க அதை ஜென்ரலைஸ் பண்ணி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னாலுமே, இது இந்த ஆளுங்க, இவங்க வந்து இந்த ஆளுங்க தான், அவங்க வந்து இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க, அந்த மதத்தை சேர்ந்தவங்க, இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க இந்த இடத்த சேர்ந்தவங்க, இவங்க அந்த அதுக்கு சேர்ந்தவங்க கிடையாது, இதுக்கு சேர்ந்தவங்க கிடையாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால என்னதான் நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணாலும் ஃபிசிக்கல் சயின்ஸ் எப்படி ரீச் ஆகுதோ அந்த மாதிரி சோஷியல் சயின்ஸ் ரீச் ஆகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த subheading of difference between physical science and social science. Okay, sociology as a science. இப்போ வரும் sociology as a science. Sociology as a science. There is a continuous debate among the scholars about the scientific nature of sociology. Scholars are divided on the issues whether sociology is a science in your not science or not science or not. Sorry, science or not. Science or not. It is argued that if sociology claims itself to be a science, it should be able to meet the standards of science as we understand them today. நிறைய பேர் இது சண்டை போட்டிருக்காங்கயா, சோஷியாலஜி சயின்ஸா சயின்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்காலர்ஸ் சண்டை போட்டுருக்காங்க. படிப்பாளிங்க, படிப்பு மேதே, ஐன்ஸ்டைன் மாதிரி ஆளுங்கன்னு வச்சுக்கோங்க. ஐன்ஸ்டைனு அப்புறமா ஐன்ஸ்டைனே வச்சுக்குவோம். ஐன்ஸ்டைனு இவங்க ஆகஸ்ட் கோம்ட் இவங்கெல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. சோஷியாலஜி சயின்ஸா சயின்ஸ் இல்லையா, இது சயின்ஸா இதுக்கு எப்படி இது சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம எப்படிலாம் இப்போ அதை இதுதான் இது சோஷியாலஜினா சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி என்ன டெஃபினேஷன் சொல்லி கேட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. ஓகே, 3 major criteria of science. ஓகே, 3 major criteria. இந்த முக்கியமான 3 பகுதிங்க இருக்கணும் சயின்ஸ்ல. ஓகே, W.F. Ogden is of the opinion that sociology is a science. W.F. Ogden இவர் தான் கொடுத்துருக்காரு ஒரு 3 ஒப்பீனியன்ஸ். 3 ஒப்பீனியன்ஸ் சோஷியாலஜி சயின்ஸ்ன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், த ரிலையபிலிட்டி ஆஃப் நாலேஜ். அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸோட எப்படி சொல்லுவோம், சாரி டிஃப்ரென்ஸ் போகிறேன். இதை வந்து சயின்டிஃபிக்னு சொல்லலாம், சோஷியாலஜி சயின்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உங்களால் அந்த அதோட டேட்டா, அதோட ஆன்சர்ஸ், அதோட ரிசர்ச் மேலே உங்களால் ரிலை பண்ண முடியும். ஏன்னா அதை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி அதை சிஸ்டமேட்டிக்காக ஆர்டர் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து உங்களால் திரும்பி வெரிஃபையும் பண்ண முடியும். ஸோ அதை வந்து உங்களால் அதனால ரிலை பண்ண முடியாது அதோட நாலேஜ் மெத்தட். செகண்ட், இட்ஸ் ஆர்கனைசேஷன். அது செம்மையாக ஆர்கனைஸ் இருக்குது. இப்போ எப்படி சயின்ஸில் வந்து நம்ம படிக்கிறது எல்லாமே இன்ட்ரடக்ஷனு, சப்பாடி பாடி, அப்புறமா கன்க்ளூஷனு, கண்டினியூஷனு, ரெஃபரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டரில் நம்மளுக்கு சொல்லி தராங்களோ, ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் சொல்லி தராங்களோ, அதே மாதிரி தான் சோஷியாலஜின்னு இருக்குது. ஸோ சோஷியாலஜி சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து என்னென்னா மெத்தட் ஆஃப் ஸ்டடி. மெத்தட் ஆஃப் ஸ்டடியும் சயின்ஸ் மாதிரியே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டடியும் ஒன்று தான். ஸோ சோஷியாலஜியும் சயின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக ஒரு விளாபரேட் சொல்கிறாங்க, the reliability of knowledge. Science depends upon reliable knowledge. In this regard, sociology has made a promising beginning. Sociology studies of population, the family, the group behavior, the evolution of institutions, the process of social change, stratification, social mobility, and such other topics are regarded as considerably reliable. Science speaks to
seeks to establish generalizations that are universal. சோஷியாலஜி வந்து நம்ம சொசைட்டியில் நடக்குது, இந்த குரூப்பில் நடக்குது, சொசைட்டியில் இருக்குது இந்த குரூப்பில் நடக்குது, அந்த குரூப்பில் என்ன நடக்குது, இந்த சொசைட்டிங்கிற குரூப்லேயே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஒரு ஆர்கனைஸ்டு வேல கொடுத்துருக்கு. அதை ரிலை பண்ணவும் முடியும், அதில் அவங்களால ரிலை பண்ண முடியாது நாலேஜ் மேலே. எப்படி சயின்ஸ் வந்து ஜென்ரலைசேஷனை சீக் பண்ணுதோ, அதை யூனிவர்சல் லெவலில் கொடுக்கணும் ட்ரை பண்ணுதோ, அதே மாதிரி தான் சோஷியாலஜி ட்ரை பண்ணுது. ஸோ டபிள்யூஎஃப் ஹாக்வர்ட் வந்து சோஷியாலஜி சயின்ஸ்லாம் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல, அதை நிரூபிச்சிட்டாரு. கரெக்ட் தான். செகண்ட் ஒன், த ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ். த சயின்ஸ் should be organized. The organization of science rests upon the relationship which the parts of knowledge bear to each other. As regards the organization of knowledge, sociology is able to acquire dependable knowledge uh, in a number of areas such as family, marriage, racism, social problems, etc. Though this knowledge is not as precise as the one collected in the field of physical sciences, it is quite impressive. It has inspired sociology to make fresh ventures to open new branches. ஸோ எப்படி ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து எப்படி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஆர்டரில் ஒரு இது கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம், அந்த வேர்டோட மீனிங் என்ன, அது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு சயின்ஸில். அதே வேறு தான் சோஷியாலஜியில் இருக்குது. அவங்களால அதை புரிஞ்சுக்கவும் முடியும், நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும், ஜென்ரலைஸும் ஆகுது. அதுவும் இல்லாமல் அது வந்து சொல்கிறது அந்த இது வந்து எப்படின்னா, இப்போ சயின்ஸ் எப்படி நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்ணுதோ, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு இன்னொரு கிளியராக சொல்கிறது தான் சோஷியாலஜி. அது எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லனா, மேரேஜ், ரேசிசம், அப்புறமா இன்ஸ்டிடியூஷன், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையுமே படித்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி, புரியாத சில பாயிண்ட்ஸையும் இன்னும் டீட்டெயிலாக சொல்லி, நம்மளுக்கு தெரியாத இன்னொரு சில பாயிண்ட்ஸையும் நல்லா இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி ஒரு சப்டைட்டில் சப்ஹெட்டிங்காக கொடுத்து நம்மளுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டர், ஒரு ஆர்கனைஸ் மேனரில் நம்ம கொடுத்துருவாங்க சோஷியாலஜியில். ஸோ அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது படிக்க. ஓகே, ஸோ அதனால தான் டபிள்யூஎஃப் ஹாக்மேன் அதை சோஷியாலஜி இஸ் அ சயின்ஸ்னு சொல்கிறாரு. ஓகே, எங்கள் சோஷியாலஜி டீச்சர் மாதிரியே பண்ணுறாங்க. மெத்தட் ஆஃப் ஸ்டடி. Science follows the scientific method it studies and investigations. Scientific method starts with a hypothesis, is verified through experimentation. சயின்ஸ் வந்து ஒரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஒரு மெத்தட், சயின்ஸ் ஒரு சயின்டிஃபிக் மெத்தடோட ஒரு அப்ரோச் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணும். ஓகே, சயின்டிஃபிக் மெத்தட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹைப்போதெசிஸ். ஒரு ஹைப்போதெசிஸ் ஒரு பேஸை வச்சு தான் இது ஸ்டார்ட் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதோட ஆன்சர் சொல்லுவாங்க. ஓகே, next, sociology has quite a number of other methods besides the experimental method. The historical method, case study method, social survey method, the functional method, the statistical method, etc. can be cited here as example. These methods are often found to be fruitful in sociological study. இப்போ சோஷியாலஜியில் வந்து எப்படின்னா, சயின்டிஃபிக் மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், ஹிஸ்ட்ரியில் இது நடந்திருக்கு, இது முன்னாடியே இந்த மாதிரி இப்போ பப்ளிக் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி. ஓகே, அது மாதிரி கேஸ் ஸ்டடி. இப்போ இந்த மாதிரி நடக்குதா, ஐயோ இது பின்னாடி நடக்கல, இப்போ நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எப்போல்லாம் நடந்துச்சு, எப்போ நடக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஸ்டடியே பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோஷியல் சர்வே மெத்தடு. அதாவது இந்த இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இப்போ நேபாளில் வந்து ஜென்சி வார் போச்சுல, அதை பற்றி மற்ற சோஷியல் பீப்புள், அதாவது அந்த நேபாள் கண்ட்ரி இல்லாமல் அமெரிக்கா, இந்தியா, ஆஃப்ரிக்கா, ஜப்பானு, சைனா, எக்ஸட்ரா எல்லா ஒரு சொசைட்டிலையும் போயிட்டு சோஷியல் சர்வே பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனை நடந்துச்சுல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ் டேட்டா கொடுத்து அதுலேருந்து அவங்க ஆன்சர்ஸ் எடுத்து அது நம்மளுக்கு ஒரு ஸ்டடியாக கொடுத்துருவாங்க. ஸோ சோஷியாலஜி இஸ் நாட் கன்ஃபைன்ட் ஒன்லி டு ஒன் மெத்தட். சயின்டிஃபிக் மெத்தட் மட்டும் இருக்கவே இல்லை, சயின்டிஃபிக் மெத்தடும் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் மெத்தடும் இருக்குது, கேஸ் ஸ்டடியும் இருக்குது,
அதே மாதிரி சோஷியல் சர்வேயும் இருக்கு. அண்ட் இட் ஹாஸ் வே மோர் அண்ட் மோர் ஆஃப் மெத்தட்ஸ் டு யூஸ். ஓகே, இன் டு கன்க்ளூட் we may say that science, after all, is a method to discover the truth. Experimental method is not only method of relating the truth. There are many methods and techniques in sociology. Right application of different methods in the spirit of objectivity will certainly yield fruitful results. அதாவது ஒரு கடைசியில் என்ன சொன்னா, we may say that science, after all, is a method to discover truth. இப்போ சயின்ஸ் எப்படி சொல்லணும்னா, சயின்ஸ் வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு மெத்தட் தானே, ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறது மெத்தட். ஆனால் சோஷியாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியாலஜி வந்து அந்த மாதிரி ஒரே ஒரு மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு இது ஆன்சர்ஸ் கொடுக்காது. இன்னும் நிறைய மெத்தட்ஸும் யூஸ் பண்ணும். அந்த மெத்தட்ஸ் வந்து, அதாவது அந்த நிறைய மெத்தட்ஸை ஒரே இதுக்குள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல், இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு பொறுத்த மாதிரி அந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ ஒரு விதமான பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஓகே, ரைட் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் ஆப்ஜெக்டிவிட்டி வில் certainly yield the fruit of results. கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோன்னா, அதுவும் அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துல யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ஓகே, okay, next one, sociology and common sense.